உலக மரபு வார விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் அருகே உள்ள எருக்குமணிப்பட்டியில் ஒரு சிறப்பு வரலாற்று தகவல் பகிர்வு நிகழ்வு மற்றும் கருவேல முட்புதர்களை அகற்றும் பணி 2 தினங்களாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகம் மற்றும் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவிகள் இணைந்து இந்த அரிய கள ஆய்வு ஏற்பாடு செய்து வருகின்றனர். அழியும் நிலையில் உள்ள கோவில் எச்சங்கள் ஆய்வு. எருக்குமணிப்பட்டியில் பழங்காலத்தில் கோவில் இருந்த இடத்தில் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்ட பழமையான சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்களை பற்றிய வரலாற்று தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை மாணவிகள் இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழக நிறுவனர் மணிகண்டன் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருந்த செய்திகள் மற்றும் சிற்பங்களின் கலை நுணுக்கங்கள் குறித்து விளக்கினார். புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழக தலைவர் கரு ராஜேந்திரன் மற்றும் எருக்குமணிப்பட்டியின் தொன்மை சிறப்பையும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் காலம் மற்றும் அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்று தகவல்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் காயத்ரி தேவி பேசுகையில், இதுபோன்று களப்பணிகள் மாணவர்களின் பாட அறிவை மேம்படுத்துவதோடு நமது பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உணரச் செய்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு புதுக்கோட்டை பகுதியில் பழமையான மரபு சின்னங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உள்ளூர் மக்களும் இளைஞர்களுக்கும் எடுத்துச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார், உள்ளூர் இளைஞர்கள் ஆகியோரின் உதவியுடன் இந்நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அமைந்திருக்கும் எருக்குமணிப்பட்டி இது மிக முக்கியமான கோயில் அமைந்துள்ள ஊராகும். இங்கே பல கோயில்கள் இருக்கின்றன. மலைமேல் முருகன் கோயில், கீழே பகவதியம்மன் கோயில், பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா மலை ஓரத்துலேயே விநாயகர் கோயில், ஐயனார் கோயில். இது நாங்கள் சிறு வயதில் நாங்கள் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்ட கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆர்வலர்லாம் வந்த பிறகு தான் இது எப்படி இருக்குது என்னங்கிறது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இதை கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணால் நாங்களும் இதை கோயிலாக உற்பத்தி பண்ணி கும்பிட்றதுக்கு தயாராக இருக்கோம். ஊராட்சி மன்ற தலைவர், அரசு வழக்கறிஞராக இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியை வரலாற்று துறை பேராசிரியை துறை தலைவர் காயத்ரி தேவி அவர்களுடைய தலைமையில் வரலாற்றுத்துறையினுடைய மாணவிகள் இலுப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராப்பூசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய எருக்குமணிப்பட்டிங்கிற இந்த கிராமத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோவில், இங்கே நிறைய புதர் மண்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த வரலாற்று தகவல்களை திரட்டுவதற்காக வருகை இருந்திருக்கிறாங்க. இந்த உலக மரபு வார விழாவில் நமது பழமையையும் தொன்மையையும் அறிந்து கொள்வதற்காகவும் ஏற்கனவே பதிவு செய்யப்படாத வரலாற்று தடயங்களை பதிவு செய்யும் நோக்கத்தோடும் வந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்றுத்துறை மாணவிகளுக்கு புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினுடைய தலைவர் கரு ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் ஆணையர் மணிசேகரன், பேராசிரியை காயத்ரி தேவி உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் இந்த வரலாற்று தொன்மத்தையும் நமது தமிழர் பண்பாடு கலாச்சாரம் குறித்த தகவல்களையும் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், கல்வெட்டுக்கள், அதனுடைய காலம் குறித்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாணவிகளுக்கு நமது தொன்மையையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்வதோடு அவற்றை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் இந்த மரபு வாரத்தில் தெரிந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மணிகண்டன், நிறுவனர், புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகம்.